இங்க காளிதாஸ் அப்படிங்கிறவருக்கு டெய்லி அவரோட வீட்ல சாப்பிடுறதுக்கு கஞ்சி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரும் அவரோட மனைவி கிட்ட வெளியே இருக்க சேவல் அடிச்சு எனக்கு கரிசோறு வச்சு தான் கேட்டுட்டே இருக்காரு. ஆனா அவங்க வச்சு கொடுக்குற மாதிரி தெரியல. இவங்க தினமும் இப்படியே பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல கோவப்பட்டு அந்த சோறு எடுத்து இவங்க மனைவியோட முகத்திலேயே அடிச்சிடுறாங்க. ஆனா காளிதாஸ் இப்படி பண்ணியும் அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்காம காலையில தூங்கி எந்திரிச்சதுமே இவங்க பக்கத்துல எப்போதும் போல கஞ்சியும் 4 முருங்கைக்காயும் சாப்பிடுறதுக்கு வச்சிருக்காங்க. இதனால ரொம்பவே ஆத்திரமாகி வெளியே இருக்க சேவலை நாமளே அடிச்சு கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஈட்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனா இவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுனால ஒழுங்கா அந்த சேவலை இவரால் அடிக்க முடியல. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஈஸியா அந்த சாவல் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. அது மட்டும் இல்லாம உள்ள இருந்த இன்னொரு கோழியும் இந்த சேவலுக்கு கரெக்டா சிக்னல் கொடுக்குது. இதை கவனிச்ச காளிதாசும் புருஷனை காப்பாத்துறியா சோ இப்படி சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு அந்த கோழி அடக்காத்து வச்சிருந்த முட்டையெல்லாம் தூக்கி வெளியே வீச ஆரம்பிச்சிடுறாரு. நல்ல வேலையா கடைசி முட்டையை தூக்கி வீசும்போது சரியான நேரத்துல அவங்க மனைவி வந்து அதை கேட்ச் பிடிச்சிடுறாங்க. இதனால ஆத்திரம் அடைஞ்சு இவங்க 2 பேருக்குள்ளேயுமே பயங்கரமா சண்டையும் வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஒரே ஒரு கோழி முட்டையை மட்டும் அங்க வச்சுட்டு அந்த உடஞ்சு போன மத்த முட்டையெல்லாம் கூட்டி அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒரே ஒரு கோழி மட்டும் இன்னும் கொஞ்ச நாள்ல பிறக்க வேண்டியது இவர் பண்ண காரியத்தினால அது இறந்து போயிடுது.